எறா கிரேவி எப்போ செஞ்சாலுமே நான் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி போட்டு தான் செய்வேன். சரி இன்றைக்கி அரைச்சி செஞ்சால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் எறாவை வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் இதெல்லாம் போட்டு நல்லா அது கூட கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் அப்படியே வச்சிடலாம். சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு பார்த்திங்களா பேஸ்ட் அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கணும். நான் 2 தக்காளி வந்து நல்லா பழமாக பார்த்து அதையும் அரைச்சி எடுத்துட்டு அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சிடலாம். தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அந்த தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம எறா மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த எறாவும் நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டுனா ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சாலே போதும். எறா வந்து சூப்பராக வந்து சுருண்டு வந்துடும். சூப்பராக இருந்துச்சு கிரேவி. உண்மையாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப பிடிச்ச மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.